வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பார்க்கலாம். நம்ம வந்து ஷெடியூல் 1 கொடுத்துறோம் இல்லையா, அதோட கொஷின் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 1ல் டோட்டல் கொஷின் வந்து 50 கொஷின் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? ஆப்ஷன் ஆ பொறுமையாக இருப்பது, ஆ அன்பு செய்வது, இ கோபமாக இருப்பது, இ கல்வி கற்பது. செகண்ட், யாருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன் என்று வள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார்? ஆ அன்பு செய்பவர், ஆ நெஞ்சில் அன்பு இல்லாதவர், இ பொறுமை இல்லாதவர், இ பொறுமையாக இருப்பவர். தேர்ட், யாரை கண் உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆ அன்பு செய்பவர், ஆ ஒழுக்கமாக இருப்பவர், இ பொறுமையாக இருப்பவர், இ கல்வி கற்றவர். ஃபோர்த் ஒன், யாரை உயர்ந்தவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆ கற்றவர் முன் பணிந்து கல்லாதவர், ஆ ஒழுக்கமாக இருப்பவர், இ பொறுமையாக இருப்பவர், இ கற்றவர் முன் பணிந்து கற்பவர். ஃபிஃப்த் ஒன், ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வமாக எதனை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆ கல்வி, ஆ ஒழுக்கம், இ ஊக்கம், இ பொறுமை. நெக்ஸ்ட், சிக்ஸ்த், எந்த மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆ அன்பு செய்பவர், ஆ ஒழுக்கமாக இருப்பவர், இ நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர், இ கல்வி கற்றவர். நெக்ஸ்ட் கொஷின் 7, கற்றவர் முன் பணிந்து கல்லாதவரை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார்? ஆ தாழ்ந்தவர், ஆ உயர்ந்தவர், இ அறிவானவர், இ நேர்மையானவர். 8, மரம் என்பதன் பொருள்? ஆ அன்பு, ஆ கல்வி, இ அறிவு, இ வீரம். நெக்ஸ்ட் 9th கொஷின், எலும்பை குறிக்கும் சொல்? ஆ என்பு, ஆ என்பு, இ பண்பு, இ அன்பு. 10th கூற்று ஏ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. காரணம் ஆ ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஆப்ஷன் ஆ ஏ சரி, ஆர் தவறு, ஆ ஏ மற்றும் ஆர் மற்றும் இரண்டும் சரி, இ ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறு, இ ஏ தவறு, ஆர் சரி. 11, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. நண்பு என்னும் நாடா சிறப்பு. இதில் நண்புங்கிறது என்ன? ஆ நண்டு, ஆ நட்பு, இ உயிர், இ எலும்பு. 12, ஏமாப்பு என்பதன் பொருள்? ஆ பாதுகாப்பு, ஆ அன்பு, இ நட்பு, இ செல்வம். 13, தாம் இன்புறுவது உலகம் இன்புறுவக் கண்டு டேஸ் கற்றறிந்தார். ஆ காமுறுவர், ஆ தாமுறுவர், இ அனைத்தே, இ கண்ணுடையார். 14, அன்பகத்தில்லா பிரித்து எழுதுக. ஆ அன்பகத்து கூட்டல் இல்லா, ஆ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, இ அன்பகத்து கூட்டல் இல் கூட்டல் ஆ, இ அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல் கூட்டல் ஆ. 15, கூற்று ஏ அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர். கூற்று பி வீரத்திற்கும் அன்புதான் துணை. ஆ ஏ சரி, பி தவறு, ஆ ஏ மற்றும் பி இரண்டும் சரி, இ ஏ மற்றும் பி இரண்டும் தவறு, இ ஏ தவறு, பி சரி. 16, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஸ் என்று அழைப்பர். ஆ நுண்ணீர், ஆ புங்கநீர், இ புயங்கநீர், இ புன்கநீர்.
17. உடையார் முன் இல்லார்போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இக்குறட்பாவில் செல்வர் என்று பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. அ கடையர், ஆ கற்றவர், இ உடையவர், இ ஏகற்றும். 18. புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில்லவர்க்கு. இக்குறட்பாவில் உடல் உறுப்புகள் என்னும் பொருளை உணர்த்தும் சொல்லை கண்டறிக. அ புறத்துறுப்பு, ஆ அகத்துறுப்பு, இ யாக்கை, இ அகத்துறுப்பு. ஆன்சரில் நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு, அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். 2வது, அன்பு இல்லாதது உயிரற்ற உடல். 3, அன்பு உடையவர்கள் தம் உடலும் பிறருக்கே என்பர். 4, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். அ 1 மட்டும், ஆ 2 மட்டும், இ 3 மட்டும், இ 4 மட்டும். 20. அடிகொடியிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் வரும் என்றொருவன். இங்கே கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதுவாறு. சாந்துணையும் அப்படிங்கிறது அ சாகா வரையிலும், ஆ பாதுகாப்பு, இ சாகும் வரையிலும், இ தோண்டும் அளவு. அடுத்தது 21. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. அ நாயனார், ஆ நல்லந்துவனார், இ சேந்தனார், இ நாகனார். அடுத்தது 22. மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்ற அடிகள் இடம்பெறும் நீதி நூலை கண்டறிக. அ நாலடியார், ஆ திருக்குறள், இ நான்மணிக்கடிகை, இ முதுமொழி காஞ்சி. அடுத்தது 23. ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல். அ நாலடியார், ஆ திருக்குறள், இ முதுமொழி காஞ்சி, இ நான்மணிக்கடிகை. 24. பொறுத்துக. ஃபஸ்ட் ஒன் நாலடியார், செகண்ட் நான்மணிக்கடிகை, தேர்டு முதுமொழி காஞ்சி, 4 பழமொழி 400. அதுக்கு நேராக நாலடியாருக்கு நேராக 300 அரையினார் இருக்குது. நான்மணிக்கடிகை நேராக மதுரை குடலூர் கிளார் இருக்குது. முதுமொழி காஞ்சிக்கு நேராக சமண முனிவர், பழமொழி 400க்கு நேராக விளம்பி நாகனார். இதை அரேஞ்ச் பண்ணி பொறுத்துக பண்ணுங்கள். ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 25. 25. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? அ பழமொழி 400, ஆ நாலடியார், இ நான்மணிக்கடிகை, இ முதுமொழி காஞ்சி. அடுத்தது 26. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. எச்சம்னா என்ன? அ செல்வம், ஆ கல்வி, இ ஒழுக்கம், இ பொறுமை. 27. நாலடியார் அடைமொழி பெயரை காண்க. நாலடியார் அடைமொழி பெயரை காண்க. அ நாலடி 300, ஆ குட்டி திருக்குறள், இ உலக பொதுமறை, இ வேளாண் கழகம். 28. நான்மணிக்கடிகை எந்த நூல்களுள் ஒன்று? அ 10 பாட்டு, ஆ 8 தொகை, இ 15 கீழ்கணக்கு, இ 15 மேல்கணக்கு. அடுத்தது 29. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அ வீரமாமுனிவர், ஆ ஜியு போப், இ நச்சினார்க்கினியர், இ சமண முனிவர். அடுத்தது 30. விளம்பி நாகனாரின் ஊர் பெயர்.
ஆ விளம்பி, ஆ நாயனார், இ நம்பியார், ஈ நாகனார். அடுத்தது 31. முன்றுரை அரையனாரின் காலம். ஆ கிமு 4ஆம் நூற்றாண்டு, ஆ கிபி 4ஆம் நூற்றாண்டு, இ கிமு 3ஆம் நூற்றாண்டு, இ கிபி 3ஆம் நூற்றாண்டு. 32. நீருலையில் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. என்ற சொல் பிரித்து எழுத கிடைப்பது அ நீரு கூட்டல் உலையில், ஆ நீர் கூட்டல் இலையில், இ நீர் கூட்டல் உலையில், இ நீரு கூட்டல் இலையில். 33. கற்றவனுக்கு கட்டுச்சோறும் வேண்டா என்பதை குறிப்பது அ ஆற்றுணா வேண்டுவதியில், ஆ ஒன்றுறா ஒன்றிரோயில், இ அரிமடமும் சான்றோர்க்கனி, இ பாம்பரியும் பாம்பின்கால். 34. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல். ஆ பழமொழி 400, ஆ நாலடியார், இ முதுமொழி காஞ்சி, இ நான்மணிக்கடிகை. அடுத்தது 35. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆ பழமொழி 400, ஆ நாலடியார், இ முதுமொழி காஞ்சி, இ நான்மணிக்கடிகை. 36. மதுரை கூடலூர் கிழாரின் பிறந்த ஊர். மதுரை கூடலூர் கிழாரின் பிறந்த ஊர். ஆ கூடலூர், ஆ மதுரை, இ கிழார், இ நாயனார். அடுத்தது 37. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். ஆ நன்னெறி, ஆ அறநூல், இ அறிவுரைக்கோவை, இ அறவுரைக்கோவை. 38. கற்றலை விடவும் சிறந்தது ஆ அறிவுடைமை, ஆ பொறையுடைமை, இ ஒழுக்கமுடைமை, இ கற்றது மறவாமை. 39. இளமையில் சிறந்ததன்று ஆ வாய்மை உடைமை, ஆ கற்றது மறவாமை, இ ஒழுக்கமுடைமை, இ மெய்ப்பினி இன்மை. 40. நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்னும் தொடரில் நாலும் என்ற சொல் எந்த நூலை குறிக்கிறது? ஆ பழமொழி 400, ஆ நாலடியார், இ நான்மணிக்கடிகை, இ திருக்குறள். 41. பொறுத்துக. மேதை, விச்சை செகண்டு, தேர்டு செய், 4 அணையார், அன்னையார் வராது, அணையார். மேதைக்கு நேராக போன்றோர், விச்சை நேராக வயல், செய்க்கு நேராக அறிவு நுட்பம், அணையார் நேராக கல்வி. இதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது 42. கடிகை என்பதன் பொருள் ஆ அணிகலன், ஆ அணிகலன், ஈ கடுகு, ஈ கல்வி. 43. விளம்பி நாகனாரின் இயற்பெயர் ஆ அரையன், ஆ விளம்பி, இ நாகனார், இ நாயனார். 44. மனைக்கு விளக்கம் ஆ மடவார், ஆ அன்பு மக்கள், இ புகழ், இ நல்லெண்ணம். 45. நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் டேஸ் அறக்கருத்துக்களை கூறுகின்றது. ஆ 5, ஆ 2, இ 3, இ 4. 46. நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆ பதுமனார், ஆ முன்றுரை அரையனார், இ விளம்பி நாகனார், இ சமணமுனிவர். 47. கல்விக்கு விளக்காக விளங்குவது, இது விளங்குவதுன்னு வரும், இதை பார்த்துக்கோங்க. ஆ மடவார், ஆ அன்பு மக்கள், இ நல்லெண்ணங்கள், இ புகழ். 48. உலக வசனம் என்று கூறப்படும் நூல் ஆ திருக்குறள், ஆ பழமொழி 400, இ நான்மணிக்கடிகை, இ முதுமொழி காஞ்சி. 49. முன்றுரை அரையனாரின் சமயம் ஆ பௌத்தம், ஆ சமணம், இ சைவம், இ வைணவம். 50. பழமொழி 400இல் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆ 70,
ஆ 36, இ 25, இ 34. ஆல் தி பெஸ்ட். இதெல்லாம் ஆன்சர் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதோட ஆன்சர் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.